ஹரே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம் வீவர்ஸ். 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க, ஒரு உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், ஒரு பத்த தேங்காய், ஒரு பீஸ், 2 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி. ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவை அலசிட்டு கட் பண்ணிக்கணும். சாம்பார் கட் பண்ணுற மாதிரி தான் இது. மிளகு சீரகம் போட்டு வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு. ஹரே கிருஷ்ணா. இஞ்சி இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கின்றா தான் அது அரைப்படுறது. தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. நல்ல மையாக அரைச்சிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து மிளகு ஆட் பண்ணணும், சீரகம் மிளகுலாம். வெண்டைக்காவை தண்ணி போக நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்புல குழன்னு ஆகாது. சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகு 1/2 ஸ்பூன், ஒரு பீஸ் தேங்காய் பொடியாக நறுக்கிக்கணும். கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் புளினா ஒரு 2 கொட்டை அளவு. நல்லா வதக்கிக்கணுங்க. இதை வதக்கி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு அதுலேயே தாளிப்பு கொடுக்க வேண்டியதான். இதில் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய், சீசேம் ஆயில் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிள்ளை, பெருங்காயம், 2 பச்சை மிளகாய், பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் அவங்கவுங்க தேவைக்கு எப்போ போட்டுக்கணும். நான் பூண்டெல்லாம் யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் பெருங்காயம் நான் 1/2 ஸ்பூன் போட்டுப்பேன். அரைச்ச விழுது அதில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடணும். இப்போது ஸ்ரீ கிருஷ்ணா. கசூரி மெத்தி ஆட் பண்ணியிருக்கேங்க. மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். அதே மிக்சியை கழுவி தான் நான் ஊற்றினேன். மிக்சி ஜார். இது வந்து சாம்பார் பொடிங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் உப்புமா ரெடி பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்காக. அதுக்கு தான் ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளை, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டாச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். நம்ம ஒரே எண்ணெய் நம்ம சாப்பிடக்கூடாது. எண்ணெய்களை வந்து பலவிதமான எண்ணெய்களை நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும். கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் 1/2 ஸ்பூன், முந்திரி பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போடுங்க. இப்போது கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பேருக்கு உப்புமா பண்ணுறோன்னாக்கா ஒரு 200 கிராம் இல்லைன்னா 150 கிராம் போதுங்க. நான் வந்து கோதுமை ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹீட்லேயே அதுலேயே அந்த தாளிப்புலேயே போட்டு ரவையை நல்லா வதக்கிட்டோம்னா அது வறுப்பட்டுடும் கொஞ்சம். எப்போயுமே நான் ரோஸ்டட் ரவை தான் வாங்குவேன். ஆனால் அது கோதுமை ரவையில் எனக்கு ரோஸ்டட் கிடைக்கல இந்த வாட்டி. அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டில் அதை போட்டு 2 பரட்டிட்டோன்னா இப்போ வாட்டர் நம்ம ஆட் பண்ணணும். இது கோதுமை ரவைன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸஸாக
வாட்டர் நான் விடுவேன் நல்லா வேகணுன்றதுக்காக. ஹரே கிருஷ்ணா. தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டோமா குழம்பு ரெடி ஆகிட்டு வருதுங்க. நல்ல மிளகு, சீரகம், கசூரி மெத்தி எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம நல்லா கம்மன்னு வாசனை வருது. உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குன்னு பரிமாற வேண்டியது தான். இது சாமிக்கு கண்டூரில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அவருக்கு கண்டூரில் பண்ணிட்டு தான் நான் சாப்பிட்றது. குழம்பும் ரெடி ஆகிடுது. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் டன். எஸ், மூடி வச்சிட வேண்டியது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எண்ணெய் பிரிஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு ஃபுட்டு தயாராகிடுதுன்னு அர்த்தம். குழம்பு. ஹரே கிருஷ்ணா. இதுவும் சாமிக்கு கண்டூரில் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பாத்திரம், அந்த 2 பாத்திரம். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் கண்டூரில் பண்ணிடுவேன். இது டீ ரெடி ஆகிடுது. அடுத்தது உப்மா, டீ, லஞ்ச் ரெடி. அதாங்க, அது தொட்டுக்க அப்பளம் லஞ்சுக்கு ரெடி.